ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான் உங்கள் வேக்கின் வீடியோவில் டேம்செல்லுங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் டேம்செல் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ஃபேண்டசி ஜானல் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டு வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்க, படத்தோட ஹீரோயின் வந்து ஒரு இளவரசியாக இருக்காங்க. அவங்க பேர் வந்து எலோடி. அவங்களுக்கு ஒரு தங்கச்சி, ஒரு அப்பா, ஒரு அம்மா இல்லை, சித்தி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அவங்க நாட்டில் வந்து தானிய குடோனில் தானியமே இல்லை. அதனால் மக்கள் வந்து பசியிலையும் வறுமையிலையும் வாடுறாங்க. அப்பன்னு பார்த்து எலோடிக்கு வந்து ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வருது பக்கத்து நாட்டிலேருந்து. அந்த மேரேஜ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணாக்க நம்ம நாட்டு வறுமையை போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எனக்கு என்னோடய வாழ்க்கையோட என் நாட்டு மக்களோட வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஹென்ரிங்கிற ஒரு இளவரசரை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த கல்யாணம் பண்ண உடனே குடும்ப சடங்கு பண்ணணும்னு சொல்லிட்டு மலை உச்சிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போய் டிராகன் குகையில் தள்ளி விட்டுறாங்க. அந்த டிராகன் குகையில் இது வரைக்கும் யாருமே உயிரோட தப்பிச்சதில்லை. இதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த டிராகன்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் வந்து 1 hour 49 minutes ஓடுது. ஃபஸ்ட்டு 40 minutes வந்து ரொம்ப பொறுமையை சோதிக்கும். ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ரொம்ப பொறுமையை சோதிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப போராக போகும். அதுக்கப்புறம் அந்த 40 நிமிஷம் கடந்துட்டிங்கனாக்கா ஒரு ஆவரேஜ் வாட்சாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தோட இப்போ வாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு பார்த்துடலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்க சிஜி அண்ட் விஎஃப்எக்ஸ் தான். அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபம் பண்ணியிருப்பாங்க. இந்த டிராகன் வர சீனாக இருக்கட்டும், டிராகன் நெருப்பு கக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த குகையில் உள்ள சீனாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து விஎஃப்எக்ஸ் சிஜி மாதிரியே இருக்காது. அந்த அளவுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னாக்கா தமிழ் டப்பிங் தான். இந்த படத்தில் வந்து தூய தமிழில் பேசுகிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராப்பராக லிப்சிங்கோட சூப்பராக இருந்துச்சு தமிழ் டப்பிங்கு. அடுத்து இந்த படத்தில் தேர்ட் பாசிட்டிவ்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த படத்தில் நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோயின் எலோடியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவங்க அந்த குகைக்குள்ள டிராகன் கூட தப்பிக்கிற சீனாக இருக்கட்டும், ஒரு நாட்டு இளவரசியாக ஒரு ஆக்ட் பண்ண சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக பண்ணிட்டாங்க. அடுத்து எலோடியோட சிஸ்டராக ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள வந்து அந்த டிராகன் குகைக்குள்ளேயே போட்டுருவாங்க. அந்த ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சியை காப்பாற்றுற சீனாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அடுத்து எலோடியோட அப்பா, அவரு கொஞ்சம் சீன் வந்தாலும் கொடுக்கப்பட்ட ரோலை டீசெண்டாக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அடுத்து எலோடியோட சித்தி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்லோனஸ் தான். அந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. பொறுமையை ரொம்ப சோதிக்குது. படத்தில் ஒரு விறுவிறுப்பு இல்லை. அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் டெக்னிக்கல் வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, இந்த படம் ஹாலிவுட் படம்னாலே சினிமாட்டோகிராஃபி அசைச்சிருவாங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் குறையே இருக்காது. இதே போல் இந்த படத்துலையும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சிஜி விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த படத்தில் எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படம் 1 hour 49 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்லை. எல்லாம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.